வெல்கம் டு விஷால் ரிவ்யூ டைம். பிக் பாஸ் சீசன் 7 வீக்கெண்ட் எபிசோடெலாம் முடிச்சுட்டு என்ன நடக்க போகுது, இந்த ஒரு 80 டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது எவிக்ஷனில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். என்னென்னா இந்த வாரம் வந்து நாமினேட் ஆனது 3 பேர் தான். அந்த நாமினேட் ஆன 3 பேர் யாராருன்னு சொல்ல போகிறேன். ஸோ என்ன எவிக்ஷன் ட்விஸ்ட் அப்படின்னு நம்ம பேச போகிறோம். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம விஷால் ரிவ்யூ டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன எவிக்ஷனில் ட்விஸ்ட் வைக்க போகிறாங்க அப்படின்னா, போன வாரம் வந்து எவிக்ஷன் வந்து 2 பேர் பண்ணாங்க. ஒன்று மிட் வீக் எவிக்ஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எவிக்ஷன் பண்ணாங்க. பட் இந்த வீக் நோ எவிக்ஷனாக இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நோ எவிக்ஷன் சொன்னது காரணம் என்னென்னா, சென்னை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து மழை பெஞ்சு வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, யாரும் வந்து அக்சஸ் பண்ண முடியலன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த வாரமும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் 4 மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா கனமழை பெஞ்சு நிறைய வெள்ளத்தால் வந்து நிறையா பேர் வந்து பாதிச்சிருக்காங்க. அதனால் இந்த வீக் நோ நாமினேஷன் நோ எவிக்ஷன் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லக்ஸரி பட்ஜெட் வந்து பிக் பாஸே கொடுத்ததால் இந்த வாரம் ஃபேமிலி வீக்காக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கெஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மண்டேயில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டாஸ்க்கும் இது வரைக்கும் வைக்கலை, எந்த டாஸ்க்குமே வைக்கல, எல்லாமே சும்மா தான் இருக்காங்க. கேப்டன்சி டாஸ்க்லையும் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. என்ன, எல்லாருமே கேப்டன் தான், அதாவது பிக் பாஸ் இருக்கிற எல்லாமே கேப்டன் தான். ஸோ எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி 6 பேர்த்த வந்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. யார் யார் நாமினேட் ஆனாங்கன்னா 12 பேர் சேர்ந்து நாமினேட் பண்ணதில்லை, 2 பேர் நாமினேட் பண்ணதில்லை, 3 பேர் தான் நாமினேட் ஆகிருக்காங்க. ஒன்று சரவண விக்ரம், இன்னொன்று ரவீனா, இன்னொன்று விசித்ரா. ஸோ 3 பேர் தான். ஸோ இந்த 3 பேரில் ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிட முடியும் யார் இந்த வீக். சப்போஸ் இந்த வீக் வந்து எவிக்ஷன் இருந்துச்சுன்னா யார் போவாங்க அப்படின்னா சரவண விக்ரம் அப்படின்னு கண்ணை மூடிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அது காரணம் என்னென்னா, ஆப்போசிட்டில் இருக்கிற 2 பேர் ரவீனாவாக இருக்கட்டும் விசித்ராவாக இருந்தாலுமே 2 பேர்த்துக்கும் ஃபேன்ஸ் ஃபாலோவிங்ஸ் அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு சரவண விக்ரம். அது மட்டும் இல்லாமல் விசித்ரா அவர்கள் அவங்க ஏஜுக்கு வந்து அவங்க அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறது, ஒரு சில கான்ட்ரவர்சியை வந்து ஃபேஸ் பண்ணுறது, இண்டிவிஜுவலாக ஆடுறது, பட் நிறைய விஷயங்கள் அவங்க மேலே நமக்கு வந்து பெரிய ஒரு நிறைய அலிகேஷன்ஸ் இருந்தாலும் பட் இந்த 3 பேர்த்தில் வந்து அதிக சான்ஸ் ஆஃப் எவிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சரவண விக்ரம் தான் இருக்குது. பட் ரவீனா வந்து அந்த வன்மம் இருக்குல்ல, ரவீனாக்குள்ள இருக்கிற வன்மம் வந்து யாருக்குமே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வன்மம் பிடிச்ச பொண்ணு அந்த வீட்டில் இருக்காங்க அவங்க. நான் லிட்டலாக சொல்ல போனால் ஒரு பழைய வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், ஒரு 4.5 அடி பாய்சன் பாட்டில் அப்படிங்கிற மாதிரி. இந்த வாரமும் அப்படி தான் இருந்துச்சு, போன வாரமும் அப்படி தான் இருந்துச்சு, எல்லா வாரமும் அப்படி தான் இருக்குது. தான் நல்லா இருக்கணும், இல்லை மணியும் அவங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சி சுற்றி இருக்கிறவங்களை வந்து ஒரு வழிகடாக யூஸ் பண்ணி இங்கே பேசுகிறது அங்கே சொல்கிறது, அங்கே பேசுகிறது இங்கே சொல்கிறது, இவங்களுக்குள்ள அவன் சண்டையை முட்டி விடுறது, அவனுக்குள்ளே இவன் சண்டையை முட்டி விடுறது அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஒரு ப்ளேவாக தான் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு வன்மமான ப்ளே. அந்த வன்மமான ப்ளேயால் தான் அவங்க வந்து ஒரு ஃபேக் அலகேஷன் வச்சு பிரதீப் ஆண்டனி ரெட் கார்டு கொடுத்து அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றி பண்ணாங்க. பட் பிரதீப் ஆண்டனி ஃபேன்ஸும் வந்து வெளியில் வாவ் சூப்பர், ரவீனா இன்னைக்கு தூக்கியா அவன் இந்த வீக்கு, போன டைம் நிக்சன் மிக்ஸ் ஆகிட்டாரு, ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரவீனா வந்து மிஸ் ஆக மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. மேபி டபுள் எவிக்ஷன் வச்சா, ஸோ டபுள் எவிக்ஷன் வச்சா சேம் அதே மாதிரி விசித்ரா போகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். பட் என்னுடைய ஒப்பீனியன் படி, என்னோட கருத்துப்படி இந்த வீக்கில் 3 பேர்த்தில் யார் போனாலும் அது நமக்கு வந்து நல்லது தான். ஏன் அப்படின்னா விசித்ரா அவங்க வந்து ஓகே ஒரு நல்ல கேம் ஆடுறாங்க, ஒரு ஏஜில் வந்து சூப்பராக அழகாக இந்த ஏஜில் வந்து இந்த 75 டேஸ்க்கு மேலே வந்திருக்காங்க, ஓகே. பட் அவங்க வந்து ஒரு மாதிரி வெறுப்புத்தன்மையாகவே இருக்காங்க. தேவையில்லாமல் தினேஷை வந்து வம்பளுக்குறாங்க, தேவையில்லாமல் தான் பேசுகிறத ஒருத்தவங்க நல்லவங்கன்னு சொல்லணும். அதாவது நான் பேசுறது கரெக்டுங்க, இதாங்க நீங்கள் சொல்லணும், இதாங்க நீங்கள் ஏற்றுக்கணும், இதாங்க நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னுடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கணும், இல்லைன்னா நீங்கள் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து அவங்க வந்து தினேஷ்ட மட்டும் கிடையாது, எல்லாருக்கிட்டையுமே. அதாவது இந்த வாரம் நாமினேட் பண்ணிட்டாங்களா, இந்த வாரம் நாமினேட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க கேம் அப்படி வேறு மாதிரி இருக்கும். அவங்கள யாரும் நாமினேட் பண்ணக்கூடாது, அவங்கள யாரும் குறை சொல்லக்கூடாது, அவங்கள யாரும் திட்டக்கூடாது. அவங்க வந்து நான் வந்து இந்த வீட்டோட ராணி மாதிரி தான் இருப்பேன். அழகாக கூல் சுரேஷ் சொன்னார், இந்த வீக் அவங்களுக்கு வந்து நீலாம்பரி கெட்டப் கொடுத்தீங்க, அவங்க வந்ததுலேருந்து நீலாம்பரி மாதிரி தான் இருக்காங்க, நான் இப்படி தான் இருப்பேன், நீங்கள்லாம் வேலை செய்யணும், நாங்களாம் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு ஓவர் பேச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் அப்படி இருந்துக்குங்க, அப்படி பிக் பாஸ் அப்படி இருக்கும்போது எல்லாருமே சேம் தான், எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்து தான் வச்சுருக்காங்க. பட் உங்களுக்கு அப்படி கிடையாதுல்ல. ஸோ அதனால் விசித்ரா போனாலும் நல்லா தான் இருக்கும். பட் சரவண விக்ரம் வந்து இன்னும் தன்னுடைய நிலையை புரிஞ்சிக்காமல் இருக்காருன்னு நினைக்கிறேன் நான் இந்த வீட்டில். ஏன் அப்படின்னா காக்ரோச் அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் பேசுகிறாங்க. கமல்ஹாசன் அவர்களே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்களை காக்ரோச்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு அது பிராண்டிங்காக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு. எழுந்து சார், இல்லை சார் அதெல்லாம் இல்லை சார், நான் அப்படிலாம் இருக்காது, அவங்க அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு மழுப்புறாருங்க அவர். ஏன்னா அவருக்கு புரியவே இல்லை. கமல்ஹாசனே சொல்கிறாரு உங்களுக்கு வந்து உங்களை காக்ரோச்னு சொல்கிறாங்க, உங்களை எல்லாத்துக்கும் ஜந்துக்கள் பிரிச்சு கூப்பிட்றாங்க, நீங்கள் திருந்துங்க அப்படின்னா, சார் அதெல்லாம் இல்லை சார், என்னை வந்து அவங்க விளையாடுறதுக்கு அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, இப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏங்க அவரே டென்ஷன் ஆகிறார். ஏன்னா அந்தளவுக்கு புரியாமல்
விக்ரம் வந்து என்னென்னா தன்னை ஒரு கவினாக நினச்சிட்டு இருக்காரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா சீசன் 3ல் கவின் வந்து எந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜெனுனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போகலான்னு நினச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். பட் நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், கவின் சாண்டி வந்து பயங்கரமான காம்போ, செம்மையாக என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க. பட் ஆனால் இங்கே என்டர்டைன்மெண்ட்டே கிடையாதுங்கிறது 100க்கு 100 உண்மை. இவங்க டாஸ்க் வச்சா மட்டும்தான் விளையாடுறாங்களே தவிர மற்றபடி என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரே இந்த வீட்டில் கிடையாது. ரொம்ப ரொம்ப போர். இந்த போர்னு சொல்லுவாங்களா மாயா, நீங்கள் என்ன தான் அப்படி பேசுகிறீங்க, நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க, போர்ப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணி கழிச்சிட்டீங்க? ஒன்றுமே பண்ணலை. நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணுறது கிடையாது, ஒரு டாஸ்க்கும் ஒழுங்காக விளையாடுறது கிடையாது, ஒரு வேலையும் ஒழுங்காக சொல்கிறது கிடையாது. இந்த வீட்டில் யாருமே சொல்கிறேன் நான், என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டராகவே யாருமே யோசிக்க மாட்டுறாங்க. ஒரு வைப் இருக்கணும், ஒரு டான்ஸ் ஆடணும், ஒரு பாட்டு பாடணும், ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாட்டே யாருக்கும் இருக்க மாட்டேங்குது. டாஸ்க் வச்சா டாஸ்கில் ஜெயிக்கணும், டாஸ்கில் தோக்கக்கூடாது, அதே மாதிரி யாரையா ஒருத்தனுக்கு கவுக்கணும், அதை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, இந்த ஜந்துக்கள் பேரை வச்சு கூப்பிடாதீங்க, பிராண்டிங் பண்ணாதீங்கன்னு சொன்ன கமலஹாசன் அவர்கள் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் வைல்ட் என்ட்ரி உள்ளே வரும்போது எல்லா தலையிலையும் ஒரு பேண்ட் ஒன்று கட்டி விட்டாங்களா அண்ணா, நரி, தவளை, பச்சோந்தி அப்படின்னு. பட் அதெல்லாம் எந்த ஜந்துக்களில் சேரும் இல்லை ஜந்துக்கள் சேராமல் இருக்குமோ அது பேர் பிராண்டிங் கிடையாதா? அது கரெக்டாக அப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், தூங்கிட்டு இருந்தாரா அப்படின்னு நிறைய கேள்விகள் வருது. என்னென்னா அவரோட ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் மாறுது. இந்த வாரம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, அடுத்த வாரம் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. ஒரு கிளாரிஃபிகேஷனே இல்லாமல் ஒரு ஸ்கிரிப்டும் ஒழுங்காக பண்ண தெரியாமல் எதுக்கு தான் இந்த ஹோஸ்ட் பண்ணிட்டு போகிறாருன்னு தெரில. இந்த வாரம் நான் சொன்னேன், அந்த வாரம் சொல்லலாம், மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து நம்ம மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு எல்லாருமே இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரவீனா போகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ரவீனா வந்து வன்மம் தான், அந்த மாதிரி வன்மம் யாருக்குமே கிடையாது. ஸோ இந்த வாரம் விசித்ரா, சரவண விக்ரம், ரவீனா 3 பேர்த்தில் யார் போனாலும் சரி, இல்லை யார் 2 பேர் போனாலும் சரி, இல்லை 3 பேருமே போனாலும் சரி, நமக்கு ஹாப்பி. இந்த ஃபேமிலி ரவுண்ட் அப்படின்னு இந்த வீக் அப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் ஏன் வந்துச்சுன்னா, ஏன் அப்படின்னா இந்த இன்றைக்கி ஒன்றும் டாஸ்க் எதுவும் வைக்கல. நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நிக்சன்லாம் சொல்கிறாரு எங்கள் அப்பெல்லாம் வந்து அவ்வளோதான் அடிச்சிடுவார், மாயா சொல்கிறாங்க எங்கள் அப்பா அம்மாலாம் வந்தால் நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்லிவிடுவாங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கே ஒரு சில விஷயங்கள் தெரியுது, நம்ம பண்ணுற தப்பு, நம்ம சரியாக இல்லை கரெக்டாக இல்லை அப்படின்னு. பட் அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அதை வந்து ஒரு நியாயப்படுத்தி பேசி அதை வந்து ஒரு நியாயமான விஷயமா எப்படி போர்ட்ரேட் பண்ணுறீங்க, அதை எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. என்னென்னா ஒரு ஒழுக்கம் இருக்கும், நம்மளோட கேம் எப்படி இருக்குது, நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்குது, நம்ம யார்கிட்ட எப்படி பேசுகிறோம் அப்படின்னு கொஞ்சம் கேமராலாம் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் உதாரணம் கொஞ்சம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கேம் பிளே தெரியும், ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் தெரியும். எனக்கு தெரிஞ்சு மண்டே எபிசோடில் ஸ்டார்டிங் காலையிலேருந்தே இந்த விசித்ராமா வந்து ஏதோ பெரிய தினேஷ்கிட்ட அது இது, நான் இல்லைன்னா தினேஷ் வந்து ஃபைனலுக்கு போக முடியாது, நான் இல்லைன்னா தினேஷ் கப் வாங்க முடியாது, என்ன வச்சு தான் தினேஷ் கேமே ஆடுறாரு, தினேஷ்க்கு என்னை விட்டால் வேறு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. பட் தினேஷ்க்கு என்னென்னா ஏங்க உங்கள்கிட்ட நான் வந்து நல்லா ஒன்று ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க, நீங்கள் யாருங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட்டு வைல்ட் என்ட்ரி உள்ளே வரும்பொழுது தினேஷும் விசித்ராவும் சேர்ந்து இந்த வீட்டை காலி பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ கேம் அப்படியே தலைகீழாக மாறி தினேஷ் விசித்ரா அந்தளவுக்கு ஆகிடுச்சு. அப்போது போக போக பாருங்கள் இன்னும் என்னென்னமோ நடக்கும். பட் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குங்க, இந்த வாரம் நாமினேஷனில் நிக்சன், மாயா 2 பேரில் யாராவது இருந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இவங்க இந்த வீக் வந்து நோ எவிக்ஷன் சொன்னாலும் சரி, இல்லை ஃபேமிலி ரவுண்டுன்னு சொன்னாலும் சரி, இல்லை மிட்வீக் எவிக்ஷன் பண்ணாலும் சரி, சேனல் யாருக்கு ஃபேவராக பண்ணுறாங்க, யாருக்கு வந்து பாதகமாக பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. அஸ் அ ஆடியன்ஸை நான் சொல்கிறேன் நாங்கள். ஸோ இந்த வீக் வெயிட் பண்ணி பார்ப்போம் யாருக்கு வந்து அதிக ஓட்டு. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 3 பேர் நாமினேட் ஆகியிருந்தாங்க. அந்த 3 பேர்த்துக்கும் நான் சின்னதாக ஒரு கம்யூனிட்டியில் என்னோட இதில் வந்து டேக் போட்டிருந்தேன் யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து விக்ரம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வில் சி. ஏன்னா விக்ரம் வந்து நம்ம எதிர்பார்த்ததை வந்து எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இந்த வீக் ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணி இந்த வாரம் எவிக்ஷன்லேருந்து காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு இன்றைக்கி நைட்டு இல்லைனா நாளைக்கு மார்னிங் ஃபஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் இந்த வாரம் ஃபேமிலி வாரமா இல்லை என்ன வாரம் அப்படிங்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால். நன்றி, வணக்கம்.